வணக்கம், இது கீதாஸ் கிச்சன் மதுரை. இன்றைய ரெசிபி என்னென்னா ப்ரெட் அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஒரு 6 ப்ரெட்டு பீஸ் எடுத்துருங்க. அதை அப்படி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ப்ரெட்டு, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், கொஞ்சம் ஏலக்காய், நெய் கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன், ஜீனி 1 கப்பு. லாஸ்ட்டில் உங்களுக்கு தேவைப்பட்டால் பால் ஊற்றிக்கிடுங்க. எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆயில் விட்டுருக்கேன். அதில் ப்ரெட்டை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். கொஞ்சம் நெய் விட்டுக்கிடுவோம். லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே அதை எடுத்துட்டு முந்திரி, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காவை நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கிடுவோம். முந்திரி, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் 3 வறுத்துக்கிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்துருங்க தனியாக. அதில் அந்த ப்ரெட்டை எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு 1 டம்ளர் பால் இதில் ஊற்றிடுங்க. 1 டம்ளர் பால் ஊற்றிட்டுருங்க. அதில் நல்லா இதில் வேகணும். நல்லா ப்ரெட்டு மூழ்கிற அளவு பால் ஊற்றிட்டு நல்லா வெந்த உடனே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜீனி லாஸ்ட்டில் சேர்த்துருங்க. சுகர் ஆட் பண்ணுறேன். ப்ரெட் அல்வா ரெடி ஆகிவிட்டது. சாப்பிட்டு பாருங்கள். கடையில் வீட் ப்ரெட்டு அப்படின்னு சொல்லி கோதுமை ப்ரெட்டுன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. நான் இப்போ செஞ்சது இந்த ப்ரெட் அல்வா கோதுமை ப்ரெட்டில் தான் செஞ்சுருக்கேன். அதான் ப்ரௌன் கலரில் இருக்குது, கடையில் இருக்கும், கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த சாதா ப்ரெட்டில் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரெட்டில் செஞ்சேன்னா, வீட் ப்ரெட்டில் செஞ்சேன்னா. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.